கடவுளே, இந்த காலை பொழுதிற்காக நன்றி கூறுகின்றோம். ஒரு புதிய மாதத்திற்காக, ஒரு புதிய தொடக்கத்திற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளின் காலை வேளையிலும் கூட உம்முடைய தூய ஆலயத்தில் ஒன்றாக கூடி தூய அலங்காரத்துடனே உம்மை தொழுது கொள்ள நீர் எங்களுக்கு வழங்கியிருக்கின்ற நேரத்திற்காக நன்றி கூறுகின்றோம். இவ்வேளையிலும் கூட நாங்கள் உம்முடைய திருவார்த்தையை தியானிக்க நீர் தந்திருக்கின்ற வாய்ப்புக்காக நன்றி கூறுகின்றோம். உம்முடைய வார்த்தையின் ஆழங்களுக்கு எங்களை அழைத்து சென்று உம்முடைய வார்த்தையில் இருக்கின்ற மறைப்பொருள்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி உம்முடைய வார்த்தையின் வழியாக எங்களை ஆற்றல்படுத்த வேண்டும் என்று மீட்பர் இயேசுவின் வழியாக கேட்கிறோம் எங்கள் நல்ல கடவுளே. அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய ஈடற்ற திருப்பெயரில் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த ஆண்டின் 8ஆம் மாதத்திற்குள்ளாக நுழைய கடவுள் நமக்கு அருள் பாராட்டி இருக்கின்றார். 7 மாதங்களாக நம்மை பாதுகாத்து பராமரித்து நம்முடைய தேவைகளை சந்தித்து நமக்கு துணை புரிந்து இந்த 7 மாத பயணத்திலும் கூட நமக்கு முன்பாக பயணித்து நம்மை சிறப்புடன் பலப்படுத்தி ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்திருக்கின்றார். இந்த 8ஆம் மாதத்திற்குள்ளாக நுழைகின்ற வேளையிலும் கூட கடவுள் நம்மோடு பயணிக்க வேண்டும், கடவுளுடைய பார்வையில் உகந்த காரியங்களை செய்கின்ற அவருடைய பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்ற உறுதிப்பாட்டோடு நாம் இங்கே கூடி வந்திருக்கின்றோம். இந்த நாளின் சுருக்க தியானத்திற்காக நான் எடுத்துக்கொண்டிருக்கின்ற திருமறை பகுதி நம் அனைவருக்கும் மிக பழக்கமான ஒரு பகுதி. இஸ்ரேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்ற பிறகு பாலும் தேனும் வழிந்தோடுகின்ற கானான் தேசத்திற்கு நேராக பயணிக்கின்ற வேளையில் அந்த கானான் நாட்டிற்குள்ளாக நுழைவதற்கு முன்பாக மோசேவுடைய தலைமைத்துவத்தின் கீழ் 12 நபர்கள், 12 தலைவர்கள், இஸ்ரேல் கோத்திரங்களில் காணப்படுகின்ற 12 சிறந்த தலைவர்கள் தெரிவு செய்யப்பட்டு அந்த 12 மிக சிறந்த தலைவர்கள் கானான் தேசத்திற்குள்ளாக அனுப்பப்படுகின்றார்கள். எதற்காக அனுப்பப்படுகின்றார்கள் என்று பார்க்கும்போது அந்த நாட்டை வேவு பார்ப்பதற்காக அவர்கள் அனுப்பப்படுகின்றார்கள். அந்த நாடு எப்படி இருக்கின்றது, அந்த நாட்டிற்குள்ளாக எவ்விதமான மக்கள் இருக்கின்றார்கள், ஒருவேளை அந்த நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்றால் என்ன வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்பதற்காக ஒரு படை அனுப்பப்படுகின்றது. ஆகையால் இந்த வனாந்தர பயணத்தை நீங்கள் பார்க்கும்போது கடவுளுடைய வழிநடத்துதல் இருந்தாலும் கூட அதே நேரத்தில் திட்டமிட்டு செயல்படுகின்ற ஒரு கூட்டமாக இஸ்ரேல் மக்கள் காணப்படுகின்றார்கள். திட்டமிட்டு அவர்கள் பயணத்தை மேற்கொள்கின்றவர்களாக காணப்படுகின்றார்கள். அந்த சூழ்நிலையில்தான் 12 நபர்கள் வேவு பார்ப்பதற்காக அனுப்பப்படுகின்றார்கள். ஆகிய நாம் படித்த திருமறை பகுதியை நீங்கள் பார்க்கும்போது அந்த 12 தலைவர்கள் அல்லது நபர்கள் திரும்பி வரும்போது அவர்கள் எவ்விதமான அறிக்கையை வழங்கினார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. ஆகையால் 10 நபர்கள் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், நாங்கள் வேவு பார்த்த இடம் மிகுந்த செழுமையான ஒரு இடம், அந்த இடத்தில் வளமை அதிகமாக இருந்தது, அந்த நாட்டில் மிக சிறந்த காரியங்கள் காணப்பட்டன என்று கூறுகின்றார்கள். பாலும் தேனும் ஓடுகின்ற நாடாக இருக்கின்றது, கனி நிறைந்த இடமாக உள்ளது. ஆனாலும் கூட ஒரு பிரச்சனை அங்கே இருக்கின்றது என்று கூறுகின்றார்கள். என்ன பிரச்சனை என்றால், அந்த நாட்டில் குடியிருக்கின்றவர்கள் மிக பலவான்களாக இருக்கின்றார்கள். ஆகிய அவர்களை மேற்கொள்ள நம்மால் முடியாது, அவர்களை மேற்கொள்ள நம்மால் முடியாது. ஆகிய அந்த நாட்டிற்குள்ளாக கடந்து செல்வது என்பது நம்மையே நாம் இழப்பதற்கு அது சமமாக இருக்கும். ஆகையால் அந்த நாட்டிற்குள்ளாக நாம் நுழையக்கூடாது என்று ஒரு அறிக்கையை அவர்கள் தருகின்றார்கள். ஆனால் 2 நபர்கள் மட்டுமே அந்த 10 நபர்கள் சொல்லுகின்ற காரியத்திற்கு முரண்பாடாக பேசுகின்றார்கள். அந்த 2 நபர்கள் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால்,
இல்லை, அந்த நாட்டிற்குள்ளாக நாம் கடந்து சென்று அந்த நாட்டை நாம் கைப்பற்ற முடியும். ஆகையால் அந்த நாட்டில் இருக்கின்ற வாய்ப்புகளை குறித்து 10 நபர்களும் இந்த 2 நபர்களும் கூறுகின்ற காரியம் ஒற்றுமையாக இருக்கின்றது. வளமையான நாடு, செழுமை நிறைந்த இடம் என்று 12 பேரும் கூட சொல்லுகின்றார்கள். ஆனால் எங்கே வேறுபாடு இருக்கின்றது என்று பார்க்கும்போது 10 பேர் என்ன சொல்றாங்கன்னா, அங்கே இருக்கின்ற மக்கள் மிக பலவான்கள், அவர்களை மேற்கொள்ள முடியாது என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் 2 நபர்கள் மட்டும் என்ன சொல்கின்றார்கள்? முடியும் என்று சொல்கின்றார்கள். ஆகையால் இந்த 2 நபர்களுடைய மனப்பான்மை எப்படிப்பட்ட மனப்பான்மையாக இருக்கின்றது, அதன் வாயிலாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவைகள் என்ன என்பதை கூட நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆகையால் புதுமையை காண்கின்ற வேளையில் அந்த புதுமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மனநிலை நமக்குள்ளாக இருக்கும்போது அந்த புதுமையின் வாயிலாக கிடைக்கின்ற வாய்ப்புகளை குறித்து நாம் யோசிக்கின்றோம். அந்த புதுமையை குறித்து ஏற்படுகின்ற ஆபத்துகளை குறித்து கூட நாம் சில நேரங்களில் யோசிக்கின்றவர்களாக இருக்கின்றோம். சில நேரத்தில் என்ன பண்றோம்னா, வாய்ப்புகள் தான் பெரியது என்று நினைத்து ஆபத்துகளை குறைவாக எண்ணுகின்றோம். பல நேரங்களில் ஆபத்துகளை பெரிதாக்கி கொண்டு அந்த ஆபத்துகளினால் பயமடைந்து அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தாமல் போகிவிடுகின்றோம். இந்த 10 நபர்களை பார்க்கும்போது they were focusing more on the obstacles rather than the opportunities. இல்லைங்களா? என்ன வாய்ப்பு என்பதை அவர்கள் அதிகமாக பார்க்காமல் எது தடையாக இருக்கின்றது என்பதை தான் அவர்கள் அதிகமாக கவனிக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். 2 நபர்கள் மட்டும்தான் தடைகள் இருந்தாலும் கூட வாய்ப்புகள் பெரிதாக இருக்கின்றன, அந்த தடைகளை தாண்ட முடியும், அந்த தடைகளை மீற முடியும், அந்த தடைகளை மீறினால் வாய்ப்புகள் நமக்கு ஏராளமாக இருக்கின்றன என்பதை உணர்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். ஆகையால் இந்த 2 நபர்களுடைய மனப்பான்மை எப்படிப்பட்டது என்று பார்க்கும்போது, முதலாவதாக ஒரு நேர்மறையான மனப்பான்மை, a very positive mindset, ஒரு நேர்மறையான அணுகுமுறை, a very positive approach. ஆகையால் ஒரு காரியத்தை பார்க்கும்போது அந்த காரியத்தில் இருக்கின்ற வாய்ப்பை குறித்து அதிகமாக வலியுறுத்துகின்றவர்களாக இருக்கின்றார்கள். அங்கு இருக்கின்ற பிரச்சனை, அங்கு இருக்கின்ற ஆபத்து இவர்களுக்கு பெரிதாக காணப்படுவதில்லை. ஆகையால் தான் புதுமையை ஏற்கின்றவர்களாக நாம் காணப்படுகின்ற வேளையில் ஒரு புதுமையான பயணத்தை மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இந்த புதிய பாதையில் இருக்கின்ற வாய்ப்புகள் நமக்கு பெரிதாக காணப்படுகின்றதா? இல்லை என்றால் இந்த புதிய பாதையில் காணப்படுகின்ற தடைகள், ஆபத்துகள், கடினப்பாடுகள் இவைகள் நமக்கு பெரிதாக காணப்படுகின்றதா என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆகையால் தான் நமக்குள்ளாக இருக்கின்ற அணுகுமுறை, நமக்குள்ளாக இருக்கின்ற மனநிலை நேர்மறையாக இருக்கின்றதா இல்லை என்றால் எதிர்மறையாக இருக்கின்றதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். Do we possess a negative mindset or do we approach with a positive mindset என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். காலேப் மற்றும் யோசுவாவை குறித்து பார்க்கும்போது அவர்கள் ஒரு நேர்மறையான மனப்பான்மை உள்ளவர்களாக காணப்படுகின்றார்கள். ஆகையால் தான் அவர்கள் அந்த ஒரு புதிய வாய்ப்பை பார்க்கும்போது அங்கு இருக்கின்ற சாத்தியங்களை குறித்து அதிகமாக பேசுகின்றவர்களாக இருக்கின்றார்களே தவிர அங்கு இருக்கின்ற கடினப்பாடுகளை குறித்து அவர்கள் அதிகமாக பேசுவதில்லை. கடினப்பாடுகள் இருந்தாலும் கூட கடவுள் நம்மோடு பயணித்தால், கடவுள் நம்மோடு செயல்பட்டால் அந்த தடைகளை நம்மால் தாண்ட முடியும், மீற முடியும் என்பதை சொல்லுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். ஆகையால் இவர்களுடைய நேர்மறையான மனப்பான்மைக்கு காரணம் என்ன என்று பார்க்கும்போது கடவுளில் அவர்கள் கொண்டிருந்த விசுவாசம், கடவுளில் அவர்கள் கொண்டிருந்த நம்பிக்கை. மிக கடினமான பயணம்தான், மிக கடினமான ஒரு வாய்ப்பு தான். ஆனாலும் கூட கடவுள் நம்முடன் இருந்தால் நாம் வெற்றி பெற முடியும், நாம் அந்த நாட்டை அடைய முடியும், இந்த வாய்ப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை உணர்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். ஆகையால் தான் இந்த புதிய மாதத்தை தொடங்குகின்ற வேளையில், ஒரு புதிய பயணத்தை மேற்கொள்கின்ற வேளையில் சாத்தியங்களை குறித்து நாம் அதிகமாக வலியுறுத்துகின்றவர்களாக இருக்கின்றோமா, இல்லை என்றால் தடைகளை பார்க்கின்றவர்களாக, கடினப்பாடுகளை பெரிதாக்கி கொள்கின்றவர்களாக இருக்கின்றோமா என்பதை நாம் சற்று
ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இதில் இருக்கிற ஒரு மிக வித்தியாசமான காரியம் என்னன்னா, அந்த 10 பேர் ஒரு அறிக்கையை சொல்லும்போது அவங்க சொல்ற ஒரு மிக வித்தியாசமான ஒரு காரியம். ஒருவேளை 33ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அங்கே என்ன சொல்கின்றார்கள் என்றால், நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்கின்றார்கள். இல்லையா? அங்கே இருக்கின்றவர்கள் பலசாலிகள், ராட்சசர்களைப் போல இருக்கின்றார்கள். அவர்களுடைய பார்வையில், எங்களுடைய பார்வையில் நாங்கள் வெட்டுக்கிளிகளாக இருந்தோம், அவர்களுடைய பார்வையிலும் நாங்கள் வெட்டுக்கிளியாக இருந்தோம் என்று சொல்கின்றார்கள். சில நேரத்தில் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய குறை இதுதான். நம்ம என்ன யோசிக்கிறோன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன யோசிக்கின்றார்கள் என்பதை நாமே முடிவு செய்து விடுகின்றோம். அப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க பார்வையில் நாங்கள் வெட்டுக்கிளிகளாக இருந்தோம் என்று சொல்கின்றார்கள். ஆமா, இவங்க பார்வையில் இவங்க எப்படி தங்களை உணர்ந்து கொண்டார்கள் என்பதை சொல்கின்றார்கள். ஆனால் அடுத்ததாக சொல்கின்ற காரியம் என்னவென்றால், எங்கள் பார்வையிலும் நாங்கள் வெட்டுக்கிளியாக இருந்தோம், அவர்களுடைய பார்வையிலும் நாங்கள் வெட்டுக்கிளிகளாக இருந்தோம் என்று சொல்கின்றார்கள். ஆனால் அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றது இவர்களுக்கு தெரியாது. ஆனாலும் கூட அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்பதை இவர்கள் யூகிக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டில் இருக்கின்ற மக்கள் இவர்களை பார்த்து பயந்தவர்களாக காணப்பட்டார்கள். அவர்கள் பயந்தார்கள். இந்த இஸ்ரேல் மக்களை பார்த்து அவர்கள் திகிலடைந்து அவர்கள் இவர்களை மேற்கொள்ள முடியாது என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் இவர்களுக்குள்ளாக இருந்த ஒரு குறைபாடு என்னவென்றால், தங்களை பற்றி தாங்களே யோசிக்கின்றவர்களாக மட்டுமல்லாமல் மற்றவர்கள் அவர்களை எப்படி யோசிக்கின்றார்கள் என்பதை இவர்களே தீர்மானித்து விட்டார்கள். சில நேரங்களில் நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனை கூட அதுதான். நம்மை பற்றி நாம் என்ன அறிந்து கொள்கின்றோமோ மற்றவர்கள் கூட என்னை அப்படிதான் அறிந்து கொள்வார்கள், மற்றவர்கள் கூட என்னை அப்படிதான் எண்ணுவார்கள் என்று நினைக்கின்றவர்களாக இருக்கின்றோம். அதுதான் ஒரு எதிர்மறையான மனப்பான்மை. That is what we call as a negative approach. இரண்டாவதாக, இந்த ஒரு நிகழ்வை நீங்கள் பார்க்கும்போது 10 நபர்கள் ஒரு காரியத்தை சொல்லுகின்றார்கள் இல்லைங்களா? 12 நபர்களில் 10 நபர்கள் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை சொல்லுகின்றார்கள். 2 நபர்கள் மட்டும்தான் துணிந்து அந்த 10 நபர்கள் சொல்லுகின்ற காரியத்திற்கு முரண்பாடாக பேசுகின்றார்கள். இதன் வழியாக நாம் அறிந்து கொள்கின்ற ஒரு மிக முக்கியமான கற்றல் என்னவென்றால், எல்லா நேரங்களிலும் கூட பெரும்பான்மையோடு சேர வேண்டும் என்ற மனப்பான்மையை நாம் விட்டுவிட வேண்டும். We always want to be associated with the majority. இல்லைங்களா? The majoritarian view. மெஜாரிட்டி என்ன யோசிக்குதோ அந்த பக்கமே நம்ம சாய்ந்தோம் என்றால் நமக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்னு நினைக்கிற ஒரு மனப்பான்மை நமக்குள்ளாக இருக்கின்றது. This particular passage invites us to be courageous to be a minority. ஒரு சிறுபான்மையான ஒரு மக்களாக இருப்பதற்கு நமக்குள்ளாக துணிவு இருக்கின்றதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக காணப்படுகின்றோம். ஆகிய இந்த 2 நபர்கள், காலேப் மற்றும் யோசுவா, 10 நபர்கள் ஒரு விதமாக பேசினாலும் கூட இந்த 2 பேர் மட்டுமே வித்தியாசமாக யோசிக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள், முரண்படுகின்றவர்களாக இருக்கின்றார்கள், ஒரு தனி கருத்தை முன்வைக்கின்றவர்களாக காணப்படுகின்றார்கள். So it requires courage to be a minority. ஆகையால் இந்த நிகழ்வின் வழியாக நமக்கு முன்பாக இருக்கின்ற ஒரு பெரிய சவால் என்னவென்றால், எல்லா நேரங்களிலும் கூட பெரும்பான்மையான மக்களோடு இணைந்து கொண்டு அப்படியே ஒரு பாதுகாப்பான இடத்தில் இருக்க வேண்டுமா, இல்லை என்றால் அந்த பாதுகாப்பை விட்டுவிட்டு ஒருவேளை நம்முடைய கருத்து சிறுபான்மையான கருத்தாக இருந்தாலும் கூட அதை வெளிப்படுத்துவதற்கு, அதில் நிலைத்திருப்பதற்கு துணிவு நமக்குள்ளாக இருக்கின்றதா? Do we always take comfort under the majority or do we have the courage to be a minority? என்ற ஒரு மிக முக்கியமான கேள்வியை இந்த திருமறை பகுதி நமக்குள்ளாக எழுப்புகின்றது. நிறைய நேரத்தில் ஒருவேளை நம்ம படிக்கிற இடத்துல இருக்கலாம், நம்ம பணிபுரிகின்ற இடமாக இருக்கலாம், திருச்சபையாக இருக்கலாம், நம்முடைய வட்டாரங்களாக இருக்கலாம், பலர் ஒரு கருத்தை வைத்து கொண்டிருக்கும் போது அந்த கருத்து சரியான கருத்தா தவறான கருத்து என்று கூட யோசிக்க மாட்டோம் இல்லையா? அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே நம்ம ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். அது இங்கிலீஷில் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹர்ட் மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. மந்தை மனப்பான்மை. மந்தை ஒரு பக்கம் போச்சுன்னா
எந்த கேள்வியும் கேட்காம அந்த மந்தையோடு இணைந்து கொள்வதுதான் புத்திசாலித்தனம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த திருமறை பகுதி சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், அந்த மந்தை மனப்பான்மையை விட்டுவிட்டு சுயமாக சிந்திக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். தனிப்பட்ட கருத்து உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். எது உண்மை, எது சரி, எது நியாயம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எல்லாரும் செய்வதை நாம் செய்ய வேண்டும் என்ற உணர்வை விட்டுவிட்டு எது சரி, எது நியாயம் என்பதை அறிந்து செய்வதுதான் அவசியம் என்பதை நாம் இங்கே அறிந்து கொள்கின்றவர்களாக இருக்கின்றோம். கடைசியாக இந்த திருமறை பகுதியை நாம் பார்க்கும்போது இங்கே காணப்படுகின்ற இன்னொரு முக்கியமான மனப்பான்மை குறித்து நான் சொல்ல வேண்டும். ஆங்கிலத்தில் 2 விதமான மனப்பான்மை சொல்வார்கள். There is something called a fixed mindset and there is something called a growth mindset. Fixed mindsetனா இதுதான் என்னால் முடியும் இல்லையா? ஒருவேளை ஸ்கூலில் மேத்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா இந்த ப்ராப்ளம் தான் என்னால் செய்ய முடியும், இதை மீறி என்னால் செய்ய முடியாது அப்படி நமக்குள்ளே ஒரு ஃபிக்ஸ்ட் மென்டாலிட்டி இருக்கும். என்னால் இதை தான் செய்ய முடியும், இதை தாண்டி என்னால் செய்ய முடியாது, இதை தாண்டி நான் செய்ய முயற்சி கூட செய்ய மாட்டேன் அப்படின்னு நினைக்கிற மனப்பான்மை, அதுக்கு பேர் தான் ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட். இதுதான் என்னால் முடியும் அப்படின்ற ஒரு பவுண்டரியை நம்ம வரைஞ்சிப்போம். அந்த பவுண்டரியை நம்ம தாண்ட மாட்டோம். ஆனால் growth மைண்ட் செட் என்று பார்க்கும்போது அந்த எல்லைகளை கடந்து செயல்படுகின்ற ஒரு மனப்பான்மை தான் அந்த வளர்ச்சி மனப்பான்மை. என்னால் முடியும், சவால்கள் ஏற்படும் போது, பிரச்சனைகள் ஏற்படும் போது, கடினப்பாடுகள் ஏற்படும் போது அவைகளை மேற்கொள்ள என்னால் முடியும். அவைகளை நான் சந்திக்கும் போது நிச்சயமாக நான் பயமடைகின்றவனாக இல்லாமல் அந்த வாய்ப்பை நான் கைப்பற்றி வெற்றி பெற முடியும் என்று நினைக்கின்ற மனப்பான்மை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். ஆகையால் இந்த திருமறை பகுதியின் வாயிலாக எழுப்பப்படுகின்ற 3வது கேள்வி என்னவென்றால், உங்களுக்குள்ளாக இருக்கின்ற மனப்பான்மை, is it a fixed mindset or is it a growth mindset? Do we confine ourselves to our boundaries and say that we cannot move beyond our boundaries, or do we say that we have the ability to move beyond the boundaries? ஆகிய இந்த 3 முக்கியமான கேள்விகளை நாம் இந்த திருமறை பகுதியின் வாயிலாக அறிந்து கொள்கின்றவர்களாக இருக்கின்றோம். முதலாவதாக ஒரு நேர்மறையான மனப்பான்மை, a positive mindset. இரண்டாவதாக ஒரு மந்தை மனப்பான்மையை விட்டுவிட்டு சிறுபான்மையாக இருந்தாலும் கூட உறுதியாக, தைரியமாக, தெளிவாக நம்முடைய கருத்துக்களை நாம் வெளிப்படுத்த முடியும் என்ற உணர்வு நமக்குள்ளாக இருக்கின்றதா? மூன்றாவதாக நமக்குள்ளாக இருப்பது ஒரு ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டா, இல்லை என்றால் வளர்ச்சியை, மேம்பாட்டை எதிர்பார்க்கின்ற ஒரு growth மைண்ட் செட் நமக்குள்ளாக இருக்கின்றதா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். கடவுள் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த புதிய மாதத்தில் புதிய ஆசீர்வாதங்கள், புதிய நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுவதாக. கடவுள் தாமே உங்கள் வாழ்வில் பெரிய நன்மைகளை பாராட்டுவாராக. ஆமேன்.